அக்கா நீங்க எடுக்கிற முடிவு அத்தனையும் தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட்டு என் கூட வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்க மீனா வர சொல்றாங்க வந்து மறுபடியும் என்னைய அவமானப்பட சொல்றியா? அப்படின்னு சொல்றாங்க. ஆனதெல்லாம் ஆயிருச்சு. வாங்க ஒரு தடவ நான் சொல்றத கேளுங்க வாங்க. என் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்குல்ல. நான் சொல்றத நீங்க கேட்பீங்கல்ல. நீங்க கேட்பீங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க மீனா. அங்க பாண்டியன் வீட்டுக்கும் போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு, "அத்த இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "யாருடி வந்திருக்கா? யார் கூட்டு வந்திருக்க? என்ன செந்தில் வந்துட்டானா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றப்போ இப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்போ கரெக்ட்டா வந்துட்டு இங்க மயில் வந்து நிக்கிறாங்க. "இவள எதுக்குடி கூட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த எல்லாம் காரணம் அத்தா. சரவண மாமா உள்ள இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள தான் இருக்கான். ஏதோ கோவமா வந்து உட்காந்துருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் கோவமா வந்தது உனக்கு எப்புட்றீ தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும். இவள எதுக்கு இங்க கூட்டு வந்த?" பின்னாடியே இவங்க ஆத்தாக்காரி வந்துட்டு, "ஊரே கேளு, நாடே கேளுன்னு" சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சத்தம் போட்டு வீட்ட மீண்டும் மீண்டும் வந்து அவமானப்படுத்தி, வீட்ல இருக்கிற யாருமே நிம்மதியே இல்லாம பண்ணணுங்கிறக்காகவா அப்படின்னு சொல்றாங்க. "அத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மயிலக்கா நீங்க எதுவும் இப்போதைக்கு பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா வெளில வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன கூப்பிடுறாங்க. சரவணனும் வந்து சத்தம் கேட்டு வெளில வராங்க. "எதுக்கு மீனா இப்போ மறுபடியும் வந்துட்டு இங்க வந்து என்னை நிம்மதியே இல்லாம ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீயும் அவளும் சேர்ந்து?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து, "ஓ! இவளும் இங்க தான் வந்திருக்கிறாளா? ஏன்பா அவங்கட்ட அவ்வளோ தூரம் தெளிவா சொல்லிட்டு தானே வந்த. இவ கூட இனிமேல் எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு, அத மீறி நீ வந்து பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா நீங்க பண்றது, பேசுறது எதுவுமே சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! இவ பண்றதெல்லாம் கரெக்ட்டு. இவங்க வீட்டு ஆளுக பண்றதெல்லாம் கரெக்ட்டு. இவ பேசுறதெல்லாம் கரெக்ட்டு. நான் பேசுறது தான் தப்பா போயிட்டு. அப்படிதானே?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி இல்ல மாமா. அது வந்து" அப்படின்னு சொல்றாங்க. "போதும்ப்பா நான் உன் மேல வந்து நிறைய மதிப்பு, மரியாதைலாம் வச்சிருக்கேன். அத நீ தயவுசெய்து கெடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு, "இங்க பாருங்க மாமா நான் சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. தேவையில்லாம நீங்க கோவப்பட்டு அவங்களையும் சேர்த்து கோவப்படுத்த வைக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்லாம நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தையினால இனிமேல் உங்க மூஞ்சிலயே முழிக்கவே மாட்டேன். இனிமேல் வந்துட்டு இந்த குழந்தை எதா இருந்தாலும் பரவாயில்ல. நானே பார்த்து வளர்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க மாமா? நீங்க அவங்க வந்துட்டு பேசுறத வச்சே வந்துட்டு முன்னாடி இப்ப நடந்தத வச்சு மட்டுமே பேசிட்டு இருந்தா எப்படி அர்த்தம்? ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, திருந்துறதுக்கு ஒரு சான்ஸாவது குடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க கோமதி, "நானும் வந்தா புடிச்சு பார்க்குறேன். எதுக்கு நீ இப்ப சரவணன போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்கிற நீயி? இவளுக்கெல்லாம் போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. என்னாச்சு மீனா? உனக்கு ஏதாவது மறக்குது கண்டு போச்சா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத்த என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து ராஜி வந்துர்றாங்க. "அக்கா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. என்னாச்சு? எதுக்கு இவங்களுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? என்னதாக்கா உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட வந்து ராஜியும் கேட்குறாங்க. "எல்லாரும் அமைதியா இருங்க கொஞ்சம். நம்ம வீட்ல வாரிசு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அத்த" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா. அதுக்கு என்ன போ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதா இவைங்க மாசமா இருக்கிறாங்க. நம்ம வீட்டோடைய முதல் வாரிசு இவங்க வயித்துல சுமந்துட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "ஏன்டி முன்னாடி ஏற்கனவே வந்து அவிங்க குடும்பமே சேர்ந்து நம்ம தலையில மொளகா அரைச்சது பத்தாதா? அது மட்டுமா? ஏன் அங்க கோர்ட்டுக்கு போயிட்டு, இதா இவங்கனால என்ன சொன்னாங்க நம்மளையெல்லாம்? குழந்தை இவங்க பண்ண டார்ச்சர்னால வயித்துல இருக்கிற குழந்தை கலஞ்சு போச்சாமா. என்னாம்மா அடிச்சது இந்த அம்மா கப்ஸா எல்லாம்." இத கேட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு இவ என்ன இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக மறுபடியும் அடுத்த பிளான் போட்டுருக்காளா? அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா இதே தாம்மா நானும் சொன்னேன். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மீனா வந்து இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறா. என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என் பையன் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கான். நானும் அதே தானே சொல்லிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த இங்க விஷயமே வேறங்க அத்த. இந்த தடவ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ண போனப்போ நானும் தான் கூட போயிருக்கேன். இவங்க அன்னைக்கு மாரி வீட்ல வச்சு கிட் வச்செல்லாம் செக் பண்ணல. டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயாச்சு. அங்க போய் டாக்டர் செக் பண்ண ரிப்போர்ட் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ராஜி அத வாங்கி பார்க்குறாங்க. "ஆமாங்க அத்த ரிப்போர்ட்ல அப்படிதான் போட்டிருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அவ தான் போய் பேசிட்டு இருந்தானே, இப்ப அவளுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணி நீயும் போய் பேச ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த இதாங்க அத்த உண்மை. நீங்க நம்புங்க அத்த. நம்பி தான் ஆகணுங்க அத்த. வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இப்படி சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, இது வந்துட்டு நம்புறீங்களோ, நம்ப போறீங்களோ அது 2வது விஷயம். ஆனா மாமா என்ன தெரியுமா பேசிட்டு வந்திருக்கிறாரு? மயிலக்கா வந்து அத கோயில்ல வச்சு சொல்லிக்கிறாங்க இந்த விஷயத்த சந்தோஷமா. "இந்தா மாமா சரவண மாமா இந்த குழந்தை என் குழந்தையே இல்ல. இது யாருக்கு யாருக்கு பொறக்க போற குழந்தையோ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. "இது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கும். ஒரு பொண்ணா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் சரவணன் அப்படி பேசினா சும்மா விளையாடாத அப்படிலாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன்லாம் அப்படி சொல்லக்கூடிய பையனே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை நானுமே மயிலக்கா சொன்னப்ப நம்பவே இல்ல. நீங்களே கேட்டு பாருங்க உண்மையா இல்லையான்னு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் என்னடா இப்படி சொன்னியாடா நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா சொன்னேம்மா. இப்ப என்னம்மா? ஏம்மா நான் இவ மூஞ்சிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இவ பக்கத்துலயே நான் போனதே ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி இருக்கிறப்ப எப்படிம்மா குழந்தை வந்துரும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க அத்தை 2 மாசம் முழுகாம இருக்காங்க. மயிலக்கா கிட்ட கூட நான் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு கன்சீவா இருக்கேன்னு சொல்லி சொன்னோனவே வந்து நான் என்ன எப்படி இந்த வீட்ல தான் பிரச்சனையா இருந்ததுன்னு சொல்லி கேட்டேன். அப்படிலாம் கிடையாது. நாங்க ஒரு நாள் சேர்ந்தோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு எப்படி மாமா இப்படியெல்லாம் சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவைங்க உயிர் பிழைச்சதே தம்புரான் புண்ணியம். அன்னைக்கு வந்துட்டு நான் கரெக்ட்டா வந்து பார்த்தேன். அப்ப பார்க்கங்காட்டி வந்துட்டு அவங்க கிணத்தடிய போய் நின்னுட்டுருந்தாங்க. விட்டுருந்தா இந்நேரம் அன்னைக்கே வந்துட்டு இவங்களுடைய வாழ்க்கைய முடிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்தா அது மாரி முடிவெடுத்திருப்பாங்க. நெனச்சு பாருங்க. வேற ஒரு பொண்ணா இருந்தா, சரி ஓகே நம்மள யாரும் மதிக்கல. நம்ம அம்மா, அப்பா பண்ண தப்புக்கு தானே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ணு வந்துட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்திருந்திருப்பாங்க. இல்லையா வந்துட்டு வேற ஏதாவது அவங்க குடும்பத்தில சொல்றவங்கள கேட்டு இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா, இவங்க இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்லி ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அவங்க
அங்கே வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற வயசானம்மையும் பார்த்துட்டு சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணி தனியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா இனிமேல் சொல்கிறதெல்லாம் இனிமேல் கேட்க மாட்டேங்கிற முடிவில் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல மாமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாரிசு குழந்தைய வயித்துல சுமக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்கள நம்ம வந்துட்டு எப்படி எப்படியோ விட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா மீனா, நம்ம குடும்பத்தை அத்தனை பேர்த்த அசிங்கப்படுத்தி அரசி வரைக்கும் கொண்டு போய் ஸ்டேஷனில் நிற்க வச்சாங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாளுக்கு பண்ணது அத்தனையும் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. இவங்களே தப்புன்னு தானே சொல்றாங்க. பண்ணதெல்லாம் கரெக்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் வந்து தப்பு செஞ்சவங்க இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம்ல மாமா. உங்களுக்கு அவ்வளவே சந்தேகமா இருந்தா கூட நீங்க கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவங்கள செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மயிலு, போதும் மீனா, இதுக்கு மேல எனக்காக யார்ட்டயும் நீ எதுவும் கெஞ்ச வேண்டாம். விடு. அவங்க என்னைக்கு நீ வந்துட்டு இப்படி தப்பானவன்னு சொல்லி ஒரு பட்டத்த கட்டுனாரோ, இதுக்கு மேல அவர் என்னைய எப்படி புரிஞ்சிருப்பாருன்னு நெனச்சு பாரு. எந்த அளவுக்கு என்னைய வந்துட்டு கேவலமானவோ, மோசமானவோன்னு நெனச்சிருந்தா, இப்படி வந்துட்டு ஒரு வார்த்தைய சொல்லியிருந்திருப்பாரு. அந்த இடத்துல நான் நொறுங்கி போயிட்டேன். நானும் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, இனிமேல் இவரோட சேர்ந்து வாழ்ற ஐடியாலே இல்லைன்னு சொல்லிட்டு. அதான் அவளே சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. மாமா அப்படிலாம் விட்டுற முடியாது மாமா. அவங்க கோவத்துலயும் நீங்க சொன்ன கோவத்துல சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லா நிதானமா யோசிச்சு பாருங்க. மயிலக்கா வந்துட்டு அவங்க வீட்ல பொய் சொன்னாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு உங்ககிட்ட அந்த பொய்யெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லாம உங்கள்ட்ட உண்மைய மறைச்சிட்டாங்க. அதெல்லாம் சரி ஒத்துக்கிறேன். ஆனா உங்கள தவிர அவங்க வேற யாருக்கிட்டயாவது இப்படி பேசியிருப்பாங்களா? அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கூட வாழ்ந்தவர் தானே. மத்தவங்க எல்லாத்த விட நீங்க புரிஞ்சுருக்கணுமா இல்லையா? நீங்க தானே புரிஞ்சுக்க வேண்டிய ஆளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "இங்க பாருப்பா, நீ என்ன வேணா சொல்லு. ஆனா மயிலு பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான். அவள மறுபடியும் எல்லாம் ஏத்துக்க முடியாது என்னால." இத பார்த்துட்டு இருக்கிற கோமதி சொல்றாங்க, "ஏன்டா அவ வயித்துல தான் புள்ள வளருதுன்னு மீனா இவ்வளோ தூரம் சொல்றான். உனக்கு அவ வார்த்தை மேல நம்பிக்கை இல்லையா? நீ மயில நம்ப வேண்டாம். ஆனா மீனாவ நம்பலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்துட்டு இருக்கிற ராஜியும், "அக்கா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்க உண்மைய தான் சொல்லுவாங்களா இருக்கும். நம்ம வேணா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இன்னொருக்கா வேணா மாமா செக் பண்ணி பாருங்க மாமா. குழந்தை வயித்துல இருந்துன்னா நம்ம வீட்டு வாரிசு. அவங்கள ஏத்துக்கிட்டு ஒரு தடவ சான்ஸ் குடுத்து தான் பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியும் சொல்றாங்க. கோமதி வந்துட்டு, "இங்க பாரு, இவன் மேல எனக்கு அம்புட்டு கோவம் இருக்கு. இல்லைன்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல சுமக்கிறப்போ, அப்புறம் எப்படிடா நம்ம விட்டுற முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா உங்களுக்கு இன்னமா புரியல. அவ வந்துட்டு பிளான் பண்ணி பண்றா. மீனா தலையிலயும் வந்துட்டு அவங்க மொளகரிக்க பார்க்குறாங்க. நம்ம வீட்ல யாருமே அவங்கிட்ட வந்து பேசுறதுக்கு இல்ல. மீனா மட்டும் தான் பேசுறவாங்க போல இருக்கு. அதனால வந்துட்டு மீனாவ புடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "மாமா இல்ல மாமா, நீங்க ஒரே ஒரு தடவ மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அதான் மீனா இவ்வளோ தூரம் சொல்றா இல்லடா. நம்ம கூட்டி போய் செக் பண்ணி தான் பார்த்தா என்னடா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான்லாம் எங்கேயும் வரமாட்டேம்மா." அப்படின்னு சொல்றாங்க. "நீ எல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். நானும் ராஜியும் கூட்டிட்டு போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா பாண்டியன் வந்துடுறாங்க. பாண்டியன் வந்துட்டு, "என்னாச்சு? இவன் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போம்மா." அப்படின்னு சொல்றாங்க. "மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு மயில பத்தி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மீனா சொல்றாங்க. இத கேட்டு வந்துட்டு கோமதியும், "நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வரோம். அப்படி என்னதான் இருக்குதுன்னு நாங்களும் செக் பண்றோமே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "அது அப்ப நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிப்பீங்க. நான் இந்த வீட்ல எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, நீங்களே சொல்லுங்க. சரவணனுடைய குழந்தை இப்ப வயித்துல வளருதுன்னு சொல்லிட்டு மீனா செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா. இப்ப என்னதான் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்றப்போ, "சரி ஓகே. அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. போங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ட்ட ஒருக்கா வந்து செக் பண்ணி பாருங்க. உண்மையா இருந்தா அதுக்கப்புறம் மேற்கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "டேய் நீயும் போடா சரவணா." "இல்லப்பா நான் போலப்பா. எனக்கு போறக்கு விருப்பம் இல்லப்பா." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதி, "நாங்களே போயிட்டு வரோம்ன்னு" சொல்லிட்டு ராஜியும் கோமதியும்